அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2024. இந்த நீட் 2024ல் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அப்டேட்ஸ் எதில் வந்திருக்கு? வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களா? இல்லை, நியூஸ் சேனலில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சேனல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஏஎன்ஐ நியூஸ் சேனலில் கூட இந்த வந்திருக்கு. 19/124ல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன அப்டேட்னா ஒரு 5 மிக முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா 2024ல்? மேபி வரலாம், ஒரு சிலது வராமலும் போகலாம். அப்படியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நியூஸ் செக்ஷன் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது. இன்னொரு அடிஷ்னலாக ஒரு செக்ஷன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு ஒரு மினிமம் கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது, இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் வரப்பான வாய்ப்பு இருக்கலாம். 2024ல் வருமா அல்லது 2025ல் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அப்படி வந்தாலும் ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்தது டைப் பிரேக்கிங் ரூல்ஸ். இந்த டைப் பிரேக்கிங் ரூல்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் மார்க் ஒன்றாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 600 மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு 500 பேர் 600 மார்க் வாங்கியிருக்காங்க. இல்லை 515 மார்க் வாங்கியிருக்காங்க. இல்லை 650 மார்க். எல்லாருமே ஒரு 200 பேரோ 300 பேரோ 500 பேரோ 1000 பேரோ சேம் மார்க் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி ரேங்கிங் கொடுக்கறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதில் கடைசியாக ஏஜ் ஃபேக்ட் எடுப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர்லாம் எடுப்பாங்கிற மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, பயாலஜி ஸ்கோர் பார்ப்பாங்க. ஸோ அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க. இந்த டீட்டெயில்டு டைப் பிரேக்கிங் ரூல்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. பட் பொதுவாக எப்படி இருக்குன்னா, பயாலஜி ஃபஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க, அடுத்தது கெமிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணுவாங்க, அடுத்தது ஃபிசிக்ஸ். பட் நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம நீட் 2024ல் டைப் பிரேக்கிங் ரூல்ஸ் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஃபிசிக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்குவோம் அப்படின்னு. பட் இந்த வருஷம் மீண்டும் 2024ல் பயாலஜிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில்டு டைப் பிரேக்கிங் ரூல்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்போது இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா நிறைய பேர் பயாலஜிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பயாலஜி பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரேங்கிங் இருக்க போகுது. அடுத்தது ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி தெரியும். மொத்தம் 97 சாப்டர் இருந்தது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் சேர்ந்து 97 சாப்டர். இப்பொழுது 79 சாப்டர் தான் இருக்க போகுது. அப்போ இந்த 79 சாப்டர் அப்படிங்கிறப்ப எவ்வளோ சாப்டர்ஸ்? 18 சாப்டர்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்போ 18 சாப்டர்ஸ் குறைஞ்சிருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்டர்ஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். அடுத்தது நீட் குவாலிஃபைடு வித்தவுட் பயாலஜி. பயாலஜி எல்லாமே குவாலிஃபை ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரியில் போய் எம்பிபிஎஸ் பண்ணுறவங்களுக்கு. நான் தெரியாமல் +1 +2ல் நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்துட்டேன் சார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன், அப்போ நான் வந்து பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுக்கலை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படி பயாலஜி எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ திடீர்னு எம்பிபிஎஸ் போகிற மனசு மாறுது அப்படின்னா, ஸோ நீட் எழுதிக்கலாம். நீட்டை நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சிருந்தாலும் நீட் எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த பயாலஜி சப்ஜெக்ட் மட்டும் எழுதி மறுபடியும் நீங்கள் பாஸ் பண்ணிடணும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் இந்த பயாலஜி பேப்பர் மட்டும் பாஸ் பண்ணணும். அது போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமா அல்லது ப்ரைவேட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுங்கிறத டீட்டெயில் கொடுக்கல. பட் இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீட் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் ஃபாரின் போய் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நீட் 2024ல் அடிஷ்னல் லாங்குவேஜஸ். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா 13 லாங்குவேஜஸில் நீட் நடக்குது. இங்கிலீஷ் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜஸில் ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இது போக நமக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் டோட்டலாக 13 லாங்குவேஜஸில் இருக்கிற நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ இந்த வருஷம் அடிஷனலாக லாங்குவேஜஸில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் செக்ஷன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். தென் டைப் பிரேக்கிங் ரூல்ஸ் பழையபடியே கொண்டு வர போகிறாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் தான் இருக்க போகுது. ரெடியூஸ்டு சிலபஸ் 97 சாப்டர்லேருந்து 79 சாப்டர்ஸ். நீட் குவாலிஃபைட் வித்தவுட் பயாலஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பயாலஜி நீங்கள் பாஸ் பண்ணணும்.
பட் +1 +2 படிக்கும்போது நீங்கள் பயாலஜி இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட நீட் எழுதி நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பயாலஜி பாஸ் பண்ணிடணும். அடுத்தது நீட் 2024 இன் அடிஷனல் லாங்குவேஜஸ். அது 13 லாங்குவேஜை தவிர மீதி லாங்குவேஜஸில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வெப்சைட்டில் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நியூஸ் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ANI சேனல் பார்த்து தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைப்ரைட்டிங் இன்குல்ஸ் பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.